خير بسم الله أولا أولا أرسل أبو مشان جزاؤهم عند ربهم جنات عدن تجري تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ரெண்டாவது رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. மூணாவது ألم نشرح لك صدرك நாலாவது إن سعيكم لشتى ஐந்தாவது فأنذرتكم نارا تلظى பாட வல்லினம் போதாது فأنذرتكم نارا تلظى الله الله فأنذر فأنذرتكم نارا قم الذين كم تلظى فأنذرتكم فأنذرتكم نارا تلظى போதுமா فأنذرتكم نارا تلظى நாலாவது إن سعيكم لشتى அன்னைக்கு போன கிளாஸ்ல அடுத்த சட்டத்தையும் பேசிட்டோம் அப்படிதானே பேசலையா அஞ்சாவது பத்தி إلا இல்ல அஞ்சாவது சாப்டர்ல வந்து வர்றது சுக்குன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான நூனோடு தொடர்பான சட்டங்கள் ஆல்ரெடி நாங்க மீமை பத்தி படிச்சுக்கிறோம். சுக்குன் செய்யப்பட்ட மீமை பத்தி படிச்சுக்கிறோம். இங்க வருது சுக்குன் செய்யப்பட்ட நூன், அதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் வருது, தன்வீன் என்ற விஷயம் மட்டும் சேர்ந்து வரும். தன்வீன் என்று சொன்னா என்ன என்று சொன்னால், இந்த மூன்று அடையாளங்களை நாங்க தன்வீன் என்று கொமனான பேர்ல சொல்லுவோம். ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன், மூணுக்குமான பொதுவான பெயர் நாங்க தன்வீன் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு தொடர்ந்து அல்லது தன்வீன் என்று சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை தொடர்ந்து வாரதுதான் இந்த பார்க்க போற சட்டமாய்க்கும். இங்க நாங்க நான்கு வகையா வச்சுக்கிறோம். இந்த மூன்று பேரும் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம். ஏன்னா முதலாவது இருக்கிற மூன்று பேரும் அறிமுகம். இறுதியாக ஒரு பெயர் உங்களுக்கு புதிதா வந்து இது எக்குலாப் என்ற பெயர். எக்குலாப் என்ற பெயர் மட்டும் புதிதா வந்து இது. இந்த எழுத்துக்கள் வந்து ஆல்ரெடி சுக்குன் செய்யப்பட்ட மீமை போல இங்க வராது. இங்க சில மாற்றங்கள் இது.
அந்த மாற்றங்களை நாங்க உங்களுக்கு எப்படி இலகுவாக ஞாபகம் வச்சுக் கொள்ளிலும். இப்போ சுக்குன் செய்யப்பட்ட மீமை பொறுத்த வரைக்கும் அதுல எங்களுக்கு மிச்சம் லேசா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்து, மத்த எல்லாமே கடைசிக்கு வந்துடும். இப்போ அங்கனைக்க எழுத்துக்களை வச்சுக்கொண்டு நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை. அந்த வகையில பார்க்குற நேரம் இங்கேயும் எங்களுக்கு ஒரு மெத்தடுக்கு நாங்க போனோம் என்றால் அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வகையில எழுகார் என்று சொன்னால் எழுகாருட சட்டம் எங்களுக்கு தெரியும். எழுகாருண்டா வெளிப்படுத்தி ஓதுறது ஆல்ரெடி தெரியும். இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை கீழால எழுகாருக்கு 6 எழுத்துக்கள் இருக்கிற. இந்த 6 எழுத்துக்களையும் நாங்க தொண்டையினுடைய எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இந்த 6 எழுத்துக்களை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு நாங்க இதை 2 வகையா பிரிப்போம். ஒன்று அ அ அ என்ற அந்த சப்தம் என்று வருகின்ற சப்தத்தோடு தொடர்புடைய எழுத்துக்கள் என்று சொல்றது. என்ற அந்த சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வரக்கூடிய எழுத்துக்கள். இரண்டாவது காற்றுக்கும் உள்ள ஹ ஹ ஹ என்று சொல்லி மூச்சு காற்றோடு தொடர்பான எழுத்துக்கள் என்று நாம் சொல்லுவோம். அப்ப இரண்டுமே தொண்டையின் மூலமாக உச்சரிக்கப்பட்டதால இது நாங்க தொண்டையினுடைய எழுத்துக்கள் என்று நாங்க சொல்றோம். இது 6 தான் எல்லாருடைய எழுத்துக்களாக இருக்குது. இப்ப நாங்க இதுல எல்லாருடைய சட்டத்துக்கு வந்தோம் என்றால் சுகுன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனை தொடர்ந்து எல்லாருடைய 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வருமாயின் அதனை நாங்கள் வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். இதை நாங்க சட்டம் சொல்ற ஒழுங்கு. நாங்க இதை எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். நாங்க இதை வந்து பார்ப்போம். لم يكن الذين كفروا من أهل الكتاب கிதாப் என்று பாவ மெதுவா கலக்க கூடாது. இப்ப பாவ நிப்பாடு என்ன சட்டம் அது? والكلام கல்கலான்னு சொல்லல அது. ம்? لم يكن الذين كفروا من أهل الكتاب கிதாப் لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. ம். இந்த இடத்துல எந்த இடத்துல சட்டம் வந்து சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் பாக்குற எல்லா சட்டம் எந்த இடத்துல வந்து من أهل من أهل سكون செய்யப்பட்ட அகலி. மூன்று அப்ப குரல் அதுல ஹம்சா வெளிப்படுத்தலுங்கிறது நூனுடைய சவுண்ட் என்ற சவுண்டும் அலிப்பினுடைய சவுண்ட் என்றதும் எந்த விதமான ஒளிவு மறைவுகளுமின்றி முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு வரதான் இந்த சட்டம். இதெல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணப்பட்டு காட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் நாங்க படிச்சு முடிச்ச விஷயங்கள். அப்ப அந்த விஷயங்கள் எங்களோட ஓதல்ல கவனமா ஈக்கணும் என்றுதான் அந்த செய்தி. சரி, 2வது பாவம். ما أغنى عنه ماله وما كسب திருப்பி போதுங்க.
ما أغنى عنه ماله وما كسب மூணாவது الذي أطعمهم من جوع ம், திருப்பி வந்து பிழை وآمنهم من خوف பிழை பிழை முன்னாடி படிச்ச சட்டங்களை மறக்கப்படாது. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف சரி செய்யப்பட்ட மீன் ஈக்குதுன்னா அதே போல م. முன் செய்யப்பட்ட மீனுக்கு பின்னால மீன்பார் சட்டம் என்ன சட்டம்? சுக்கோன் செய்யப்பட்ட மீனுக்கு பின்னாலே மீன் வந்திக்கு என்ன சட்டம்? இதுதான் ம் அப்ப அந்த இதுதான் என்ற விஷயம் நடக்கணுமே. அப்ப அதுக்குரிய நீங்க ஓதுற ஸ்டைலுக்கு செய்யப்படுற உண்டான டைமிங் போதாது. அந்த லெவல நாங்க சரியா எடுத்துக்கொள்ளணும். திருப்பி வந்து பாப்போம். الذي أطعمهم من جوع وآمنهم من خوف ம் நாலாவது وأما من خفت موازينه திருப்பி வருங்க. وأما من خفت موازينه ஓகே ஐந்தாவது رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه ஓகே ஆறாவது خلق الإنسان من علق خلقல் இந்த லாம் மாறுது லோ அல்ல ல கோ ல கோ خلقல் خلق الإنسان من علق அது பிழை மின்ன ஆலாக்கு நூன் விளங்காம வருது பிழை. நூன் முழுமையா வெளிப்படுத்தப்படணும் அது விளங்கணும். خلق خلق الإنسان من علق சரி தன்மையின் விஷயத்தையும் இன்றைக்கு பார்ப்போம். அதில் வகுப்பை நான் உங்களுக்கு தரேன். இது கொஞ்சம் ஒழுங்கு பார்ப்போம். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون அஜுருன் போதாது. ஃபலஹும் அஜுருன் ராபினு போகணும். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون கா கா கைரு அல்ல கொய்ரு கா வானத்து மாதிரி கொண்டு போகணும்.
إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. இப்ப இதுல விஷயம் புரியுது உங்களுக்கு, பட் ஏனைய பிறகு தான் வருது. இந்த ருன் என்றதையும் வா என்றதையும் தெளிவாக வெளிப்படுத்தணும். ஆல்ரெடி நாங்க இந்த பலஹும் என்றதை எப்படி வெளிப்படுத்தி ஓதுறதுங்கிறத தெளிவா படிச்சுக்கிறோம். இந்த அமைப்பு வரணும். ஆனா படிச்சு முடிச்ச விஷயங்கள்ல பிழை வராம பாத்துக்கிறோம். இந்த ரெக்கார்டு கேட்டவங்க விளங்கும். சில இடங்கள்ல லேம்ல சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த மாதிரி படிச்சு முடிச்ச இடங்கள்ல வர இஷ்யூ கொஞ்சம் குழப்பம். அது வாரது இயல்பு, பட் முடியுமான வரைக்கும் அதை தவிர்த்து வரணும். அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் இதுஹாரினுடைய தன்மீனுடைய பாடத்தை உங்களுக்கு ஸ்லைட்ல ஈக்கும், இந்த ரெக்கார்டிங்ல ஈக்கும். நீங்க இதை ரெடி ஆயிட்டு வந்தா சரி இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்துக்கு இன்னொரு சட்டத்துக்கு போகலாமே. அஸ்ஸலாமு அலைக்கும்.